ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் ராமு. ராமு மிகவும் உழைப்பாளி. ஒரு நாள் காலை ராமு தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள சிறிய தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு வாத்து பார்த்தான். அந்த வாத்து மிகவும் அழகாக இருந்தது. ராமு அந்த வாத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்க முடிவு செய்தான். ராமுவின் மனைவியும் அந்த வாத்தை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டாள். அவர்கள் தினமும் அதை உணவு கொடுத்து பார்த்து கொண்டார்கள். அந்த வாத்து அவர்களுடன் மிகவும் பழகிப் போனது. ஒரு நாள் காலை ராமு வழக்கம்போல் வாத்து இருக்கும் இடத்திற்கு சென்றான். அப்போது அவன் ஒரு அதிசயத்தை பார்த்தான். வாத்து இருந்த கூண்டில் ஒரு மின்னும் முட்டை இருந்தது. அந்த தங்க முட்டையை விற்று ராமு நல்ல பணம் பெற்றான். மனைவியிடம் காட்டி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அந்த நாள் முதல் ராமுவின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை ராமு மீண்டும் வாத்து இருக்கும் இடத்திற்கு சென்றான். மீண்டும் ஒரு தங்க முட்டை இருந்தது. அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். இப்படி அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இட ஆரம்பித்தது. ராமு மற்றும் அவன் மனைவி தினமும் அந்த முட்டையை விற்று நல்ல பணம் சம்பாதித்தார்கள். சில மாதங்களில் அவர்கள் நல்ல வீடு கட்டினர். புதிய பொருட்கள் வாங்கினர். ஆனால் காலப்போக்கில் ராமுவின் மனதில் பேராசை உருவானது. தினமும் ஒரு தங்க முட்டை கிடைப்பது அவனுக்கு போதவில்லை. ஒரு நாள் அவன் தனது மனைவியிடம் கூறினான், இந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இடுகிறது. அதாவது இதன் உடலுக்குள் நிறைய தங்கம் இருக்க வேண்டும். நாம் அதை உடனே எடுத்தால் ஒரே நாளில் மிகப்பெரிய பணக்காரர்களாகிவிடலாம். அவன் மனைவி முதலில் அதற்கு சம்மதிக்கவில்லை. நாம் தினமும் ஒரு தங்க முட்டை பெறுகிறோம், அது போதாதா? ஏன் இப்படி ஆபத்தான யோசனை செய்கிறாய் என்று அவள் கேட்டாள். ஆனால் ராமு தனது பேராசையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த நாள் காலை ராமு அந்த வாத்தை பிடித்து அதன் வயிற்றோ வெட்டினான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல அதன் உடலுக்குள் தங்கம் எதுவும் இல்லை. அது மற்ற சாதாரண வாத்துகளைப் போலவே இருந்தது. அந்த வாத்து உடனே இறந்து போனது. அப்போது தான் ராமுவுக்கு தனது பெரிய தவறு புரிந்தது. தினமும் கிடைத்த தங்க முட்டைகளையும் அவன் இழந்துவிட்டான். அவன் மிகவும் வருந்தினான். அதன் பிறகு ராமு மற்றும் அவன் மனைவி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினர். நான் பேராசைப்பட்டதால் இந்த பெரிய வாய்ப்பை இழந்துவிட்டேன் என்று அவன் மனைவி இடம் கூறி வருந்தினான். ஹாஹா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,